இப்போ பார்த்தீங்கன்னா, லைவ்ல பயங்கரமான ஒரு சண்டை எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. அதில வந்துட்டு விக்ரம் வந்து மேனேஜர் போஸ்ட்ட ரிசைன் பண்ணிட்டாருன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அவர் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமா யார் அடுத்த மேனேஜர் ஆகுறது அப்படின்னு பேசும்போது, கடைசி எல்லாரும் பார்வதி வந்து ஃபர்ஸ்ட்டு சபரிய சஜெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சபரி பரவால்ல அப்படின்னு சஜெஸ்ட் பண்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, விக்ரம் அண்ணாவே திரும்ப மேனேஜரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விக்ரம் அண்ணா வந்துட்டு ரொம்ப காமெடி பண்ற மாரி அவர் என்ன சொல்றாருன்னா, சபரி வந்து மேனேஜரா இருக்க வேண்டாம். அவன் சரியாவே பேச மாட்டான். எனக்கு அவன பிடிக்காதுன்னு. ஆக்சுவலா அவர் என்ன மெயின் பண்றாருன்னா, சபரி கஷ்டப்படக்கூடாது. ஸோ நான் அந்த போஸ்ட்டை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஃப்ரண்ட்டில் நிற்கிறாரு. நின்ன உடனே பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து இல்லை நீங்கள் வந்து மேனேஜராக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஐம் நாட் கன்வின்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ வந்து விக்ரம் வந்து மேனேஜர் போஸ்ட்டுக்கு இருக்க முடியாது. ஸோ அவர் போய் படுத்துட்டாரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா, அவருக்கு இப்போ மெடிக்கல் அட்டென்ஷன் வேறு தேவைப்படுது போல இருக்குது. அவருக்கு ரொம்ப முடியல. ஸோ அவரை வந்து டாக்டர்கிட்ட அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஓட்டிங் நடக்குது. யார் இதாகணும்னு நிறைய பேர் வந்து சபரி அண்ட் அமித்துக்கு வந்து நிறைய பேர் ஓட்ஸ் போட்டாங்க. பட் லீடிங் வந்து சபரி. ஸோ சபரி வந்து வின் பண்ணிட்டாரு. இப்போ அடுத்த மேனேஜர் ஆகிட்டாரு. மேனேஜர் ஆகி அவரோட பேட்ஜெல்லாம் அவர் குத்திட்டாரு. இப்போ குட் லக் ஸ்டாச்சுக்கு ஒரு ஆளை வந்து சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது சபரி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யார் அதுக்கு முதல்ல திவாகரை சூஸ் பண்ணுறாரு. பட் திவாகர் சொல்கிறாரு எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து பொதுவாக எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைப்பாரு. ஸோ ஆப்வியஸ்லி அவரை ஸ்டாச்சு ஆக்குனா அவருக்கு பிடிக்காது. அவர் வேணான்னு சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு சாண்ட்ராக்காவை கூப்பிட்டுட்டு கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கும்போது, எனக்கு வந்து ஜஸ்ட் திவாகரை மட்டும் மாற்றினா போது வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சாண்ட்ராக்கா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து திவாகரை கூப்பிட்டுட்டு கேட்குறாங்க, அண்ணா கொஞ்சம் மாறிக்கிறீங்களா, உங்களுக்காக நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திவாகரன் வந்து ஒரு ஹாஃப் கன்வின்ஸ்டாக இருக்கார். ஃபுல் கன்வின்ஸ்டாக இல்லை, ஹாஃப் கன்வின்ஸ்டாக இருக்கார். இப்போ ஃபஸ்ட்டு குட் லக் ஸ்டாச்சுக்கு ஆள் செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, யார் செலக்ட் பண்ணணும்னு. ஸோ திவாகர் அண்ணா தான் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் சபரியே சொல்லிட்டாரு. ஏன்னா பிக் பாஸ் வந்து சபரியை ஸ்டாப் பண்ணி சொல்கிறாரு, நீங்கள் தான் மேனேஜர், நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும், ஒருத்தட்டியாக கேட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சபரி வந்து திவாகர் அண்ணாவை சூஸ் பண்ணிடுறாரு. என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ சாண்ட்ரா வெப்ஜெய் செம்ம சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி இப்படின்னு வந்துச்சுன்னா சாண்ட்ரா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சீக்ரெட் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஏன்னா திவாகர் அண்ணா அதுக்கு போயிட்டாங்கன்னா அந்த டீம்லேருந்து மாறிட்டாங்க. அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து மாறிடுச்சு இல்லையா. ஏற்கனவே விக்ரம் வந்து அவரோட பவரை ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ 2 இது முடிஞ்சிருச்சு. அதனால சாண்ட்ரா வந்து சீக்ரெட் டாஸ்க் வின் பண்ணிட்டாங்க. அதான் இப்போது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.